கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் அதன் 10ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா காரியத்திலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுகிறதற்காக நாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் கிரியை செய்து அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று நாம் அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள் சில நேரங்களிலே சூழ்ந்து கடந்து வரும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த பாருங்கள் மன வருத்தமும் சஞ்சலமும் உண்டாகிற ஒரு சூழ்நிலை காணப்படும். அப்ப நாம் என்ன செய்வோம்? எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து, எப்படி இந்த உபத்திரவத்திலிருந்து, எப்படி இந்த நெருக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம், விடுவிக்கப்படுவோம் என்கிற சிந்தை உள்ளவர்களாக மாறி நாம் ஏதாவது காரியங்களை செய்து நாம் இதிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று நாம் முயற்சிகளை ஏறெடுத்து செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம். அப்படி செயல்படுகிற நேரத்தில் சில நேரம் நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு கைகூடி வருகிறது போல இருக்கும், சில நேரத்தில் நம்முடைய காரியங்கள் கைகூடி வராதது போல இருக்கும். நமக்கு உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவத்தை நாம் கூட்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மைகளை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காரியத்தில் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து பல நாட்களாக போராடி ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் இந்த காரியத்தில் எல்லாம் நமக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நமக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா துஷ்ட வல்லமைகளை அழித்து நிர்மூலமாக்கி நமக்கு அவர் ஜெயத்தை தருகிறவராக செயல்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்காக எழுந்தள்ளி வல்லமையாக கிரியை செய்து நம் பட்சத்தில் இருந்து அவர் செயலாற்றும்படி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்ப்போமானால், நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டுமாம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவர் கிரியை நடப்பிக்கிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா துஷ்ட சக்திகளையும் ஆண்டவர் அழித்து போடுவார். எல்லா ஆமான்களுடைய சதிநாச மோச கிரியைகளை எல்லாம் தேவன் அழித்து நிர்மூலமாக்கி தேவ பிள்ளைகளுடைய பட்சத்தில் கர்த்தர் துணையாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் தந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எங்கும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி அவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்வார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு தேவன் கிரியை செய்கிறது வரையிலும், தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் தருகிறது வரையிலும் அவருடைய சமூகத்தில் நாம் தரித்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி செயல்படுவீர்களானால் தேவன் உங்கள் காரியத்தில் எல்லாம் அற்புதம் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்கள் காரியங்களில் எல்லாம் என் தேவன் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அவர்
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்துல அதிசயத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, எந்த காரியத்துல விடுதலை எதிர்பார்க்கிறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து அவரே தேவன் என்று அவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக விளங்குவார். நீங்கள் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்கிற பெயர்ல வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளம் இருக்கிறது. ஐயா என்கிற பெயர்ல மனுஷர் ஆவி வேசித்தன ஆவி கிரியை செய்கிறது. பார்வதி பரமசிவன் என்கிற பெயர்ல இன்னும் பலவிதமான தெய்வ வழிபாடுகள் மூலம் தெய்வங்கள் என்கிற பெயர்ல செத்த ஆவிகள், பிரேத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவிகளை எல்லாம் தெய்வம் என்று ஜனங்கள் நம்பி வழிபட்டு சீர்கெட்டவர்களாக, ரவுடித்தனம் பண்ணுகிறவர்களாக, பொம்பள பொறுக்கிகளாக, பாருங்கள் பாலியல் பலாத்காரம் செய்கிறவர்களாக, வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் விற்று போட்டு தங்களை வேசி மார்க்கமாக, சோர மார்க்கமாக வாழ்க்கை வாழுகிறதற்கு தங்களுடைய வாழ்க்கையை விற்று போட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவராகிய கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் உங்களுக்காக எழுந்தருளி செயல்பட போகிறார். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் இந்த தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை நடப்பிக்க போகிறார். உங்கள் வீட்டாருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க செய்கிற ஊழியர்களிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை தர போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி ஆக்கிரமித்து சீர்கிற எல்லா சத்துருக்களையும் முறியடித்து நிர்மூலமாக்கி உங்களுக்கு சேர்ந்தது என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஜாதிகளின் மேல உயர்ந்திருப்பேன். ஆண்டவர் சகல ஜாதிகள் மேலும் உயர்ந்திருப்பார். ஆண்டவர் உயர்ந்த தேவன். எல்லாரிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான ஜாதிகள் இருக்கிறது. எல்லா ஜாதி ஜனங்கள் மேலும் ஆண்டவர் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. என் தேவன் பூமியில உயர்ந்திருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரை பார்க்கிற உயர்ந்தவராக இருக்கும்படி, எல்லாரை பார்க்கிற சிறந்தவராக இருக்கும்படி, எல்லா தேவர்களுக்கும் அவர் தேவனாக இருக்கும்படி, வானத்துக்கு பூமிக்கு நடுவாக சிலுவையிலே கரங்களிலே கால்களில் ஆணி அறையப்பட்டு ஆண்டவர் எல்லாவற்றுக்கு மேலாக தம்மை உயர்ந்தவராக காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பூமியிலும் அவர் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளின் மூலம் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுத்ததன் மூலம் ஆண்டவர் இந்த பூமியில உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் பூமியில உயர்ந்தவராக இருக்கிறார். ஜாதிகளும் அவருக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. இந்த பூமியும் அவருக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, பூமியே நீ அவருக்கு முன்பாக அதிரு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக வானமும் பூமி அதிர்ந்து போகும். அல்லேலூயா. அண்ட சராசங்களும் அவருக்கு முன்பாக கை கொட்டி தலை வணங்கி நிற்கும். ஏனென்றால் அவர் எல்லாரிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன் என்று நாம் அறிந்து அவரை சேவிப்போம். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும். அது வரையில் நீங்கள் அமர்ந்திருங்கள். நானே தேவன் என்று உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்கள் மூலம் நான் மகிமை அடைவேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நாம் மிதித்து நிர்மூலமாக்கி அவர்கள் மூலம் மகிமை அடைவேன்
சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பாருங்க, உங்களை என்னை சிருஷ்டித்த ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு விரோதமான ஒரு ஞானமும் கிடையாது, ஒரு புத்தியும் கிடையாது, ஒரு ஆலோசனையும் கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக எனக்கு ஞானம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்வானால் அவன் பைத்தியக்காரன். கர்த்தருக்கு விரோதமாக ஒருத்தி எனக்கு ஞானம் இருக்கிறது என்று சொல்வானால் அவள் பைத்தியக்காரி. கர்த்தருக்கு விரோதமாக எனக்கு புத்தி இருக்கிறது, நான் கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி கர்த்தரை மேற்கொள்வேன் என்று ஒருத்தி சொல்வானால் அவள் சொல்வாளானால் அவர்கள் பைத்தியம் பிடித்த ஜனங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பைத்தியம் பிடித்த ஜனங்கள் ஏராளமாய் வாழுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாக ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஒரு ஆலோசனையும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்கு கீழ்பட்டு தான் செயல்படணும். எல்லாமே கர்த்தருக்கு கீழாக இருக்கிறது. கர்த்தர் தான் ஞானமாக இருக்கிறார், கர்த்தர் தான் புத்தியாக இருக்கிறார், கர்த்தர் தான் ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தர் தருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானம் உள்ளவர்களாக செயல்பட வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக கிரியை நடப்பிக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக வேத வசனத்தை தியானித்து மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. புத்தியை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய புத்தியை தெளிவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு புத்தி பேதலித்து போயிருக்கிறது. ஆகையால் அவர்கள் தேவனை அறியாது இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் நல்ல புத்தியை தந்திருக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனை அறிந்திருக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாய் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு தந்திருக்கிற புத்தி நமக்குள் இருக்கிறபடினாலே இந்த புத்தி நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த புத்தியினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து தேவனோடு வாழுகிற பிள்ளைகளாக நிலைநிற்போம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. கரங்களை தட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. ஆலோசனையும் அவருடையது, அவருக்கு விரோதமான ஆலோசனை கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக ஆலோசனை கொண்டவர்களாக வாழுகிறார்கள். அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவர் பைத்தியமாக்கி போடுவார். தாவீது என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக அகிதோப்பியல் என்கிற ஒரு மனிதன் ஆலோசனை கொடுத்து தாவீதை அழிக்க போராடினார். தேவன் அகிதோப்பியலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள், ஆளுநர்கள், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள், இந்த உலகம் முழுவதிலும் வாழ்கிற ஜனங்கள் எந்த ஆலோசனையை ஆலோசித்தாலும் கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசிக்கிற ஆலோசனைகளை பைத்தியமாக்குவார். கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனையை ஏறெடுக்கிற ஜனங்களை பைத்தியமாக்கி போடுவார். அவர்களை அழித்து நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஆலோசனையும் கிடையாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டவருடைய ஞானத்தில் நிரம்பணும். ஆண்டவர் தருகிற புத்தியை நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தருகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழுகிறவர்களே ஜெயம் கொள்வார்கள். ஜெயம் கொண்டவர்களே எல்லாவற்றையும் சுதந்தரித்து ஆழ்வார்கள். தேவன் ஜெயம் கொண்டவர்களுக்கு தேவன் நாமும் அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக வாழ்ந்து எல்லாவற்றையும் சுதந்தரித்து அனுபவிப்போம் என்கிறது நிச்சயம். கரங்களை தட்டலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27 28 வசனத்தை வாசிங்க. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். பாருங்க, சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். அப்ப சீயோன் என்கிறது நியாயத்தினாலும் மீட்கப்படுகிற ஜனங்கள். சீயோனிடத்திலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். சீயோன் என்கிறது நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு
கொடுக்கப்பட்ட பேர். அவர்களை தேவன் நியாயத்தினால என்ன செய்கிறார்? மீட்டுக் கொள்ளுகிறார். அவர்களுக்குள்ள தேவன் நியாயமான கிரியைகளை செய்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாண கிரியைகள் மூலம், நியாயத்தின் மூலம் அவர்களுக்குள்ள கிரியை செய்து அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். நாம் சீயோனிடத்தில் திரும்பி வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் சீயோனிடத்தில் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்பி வருகிறவர்களாக இருந்தால் நம்மை தேவன் நீதியினாலே மீட்டுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வேதம் தெளிவா சொல்லுகிறது, சீயோனை ஆண்டவர் நியாயத்தினாலும் அதிலே திரும்புகிறவர்களை நீதியினாலும் மீட்டுக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் சீயோன் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களை தேவன் நியாயத்தினாலே மீட்டுக் கொள்ளுகிறார். சீயோனிடத்தில் திரும்பி வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்பி வருகிற அவருடைய பிள்ளைகளாக மனம் திரும்பி அவரிடத்தில் வந்து அவரை தேடுகிற, ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நீதியினாலே மீட்டுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் நீதியினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து நீதியை நிறைவேற்றி தேவனாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய ஒன்றும் உங்களை அசைக்காது, ஒருவனும் உங்களை தொட முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவன் உங்கள் பட்சத்தில் மகிமையின் தேவனாக அக்கினி ஜுவாலையாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், பயங்கரமான காரியங்களை செய்வார். சத்துருக்களை, பகைஞர்களை, பழிகாரர்களை கர்த்தர் நொறுக்கி அழித்து போடுவார். தேவன் உங்களுக்கு ஜெயம் தருகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயபலமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. 28 வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனத்தை வாசிங்க. துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். பாவிகளும் துரோகிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான பாவிகள் வாழுகிறார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான துரோகிகள் வாழுகிறார்கள். இவர்கள் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தர் இவர்களை நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, பாவிகளிடத்தில் சேராதீர்கள், அநியாயக்காரர்களிடத்தில் சேராதீர்கள், துரோகிகளிடத்தில் சேராதீர்கள். கர்த்தரிடத்தில் சேருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் சேருங்கள். கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய நீதியிலே நிலைத்திருக்கிறவர்களாக, கர்த்தருடைய சுத்தம் செய்கிறவர்களாக வாழுங்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களோ நிர்மூலமாகி போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் அழிந்து போவார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருக்கென்று வாழ்ந்த ஜனங்கள் ஏராளமானவர்கள் இந்த உலகத்தை நோக்கி பார்த்து கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாவிகளும் துரோகிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். தேவன் அவர்களை நொறுக்கி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் வாழ வைப்பார். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பலின் புஸ்தகம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையிலே. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவனை தேடி அவருடைய கிருபையிலே கனிகூர்ந்து வாழ்கிறபடினால் அவருடைய கிருபை நம்மை நிர்மூலம் பண்ணாதபடி பாதுகாக்கிறது. ஆனால் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களோ நிர்மூலமாகி போவார்கள். கர்த்தர் அவர்களை நொறுக்கி அழித்து போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு ஆண்டவராகிய கர்த்தர் கூட இருந்து சதா காலம் நம்மை ஆசீர்வதித்து சதா காலம் அவருடைய சுதந்திர வீதத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்து சதா காலம் அவரோட ஆளுகை செய்கிற அவருடைய சொந்த சம்பத்தாக பரிசுத்த ஜனமாக மகிமையின் சேனையின் கூட்டமாக நாம் வாழ்ந்திருக்க தேவன் கிருபை செய்வார் என்கிறது நிச்சயம். கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.